ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம். உலகத்தை ரட்சிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நாம அன்னத்தை கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அனுபவித்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி. ஸோ இன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள். 12 ராசிக்கும் இன்றைய ராசி பலனை பார்த்து அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் மிகவும் ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக அமைய போகுது. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோண்டும் போது எவ்வளவுதான் அதை எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை ஆழ நம்ம போய் வீட்டில் சண்டை பெருசாகி, ஆஃபீஸில் சண்டை பெருசாகி, வாக்குவாதம் ஒரு பூகம்பம் வெடிக்கும். அதனால இந்த புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பீரியட்னா, பிரச்சனைகள்லேருந்து வெளியில் ஒரு தீர்வை காணக்கூடிய ஒன்று. அதற்கு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையாவது போய் பார்த்து பேசுறதோ இல்லை அதுக்கான உங்களுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாளும் கூட. ஸோ சூரியன் துலாத்துலேயும் விருச்சிகத்துலேயும், இப்போ விருச்சிகத்துக்கு 16 வந்துடுவார். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது 15ஆம் தேதி இரவே நமக்கு வரக்கூடிய இந்த நாளில் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல் நிறைய இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, திடீர் ஒரு யோகம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. ஸோ இன்னைக்கு இந்த நாளில் ஒரு மன நிறைவு, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் அனைத்தும் தீரும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது புகழை கொடுத்தாலும் கூட ஏதோ ஒன்று நமக்கு மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். அது ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு சந்திரன் லாபத்தில் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்தில் அம்பாளுக்கும் நெய் விளக்கேற்றி ஈஸ்வரனுக்கும் அபிஷேக பொருளை தானம் செய்து பௌர்ணமி திதியான இன்று மாலை நேரத்தில் ஒரு நல்ல மன நிறைவோடு ஒரு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கு, சந்திரன் மேஷத்தில் இருக்கு. ஸோ பரிவர்த்தனை யோகம் கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு அற்புத நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு திருமண யோகம் தடைப்பட்டு இருக்கு, இல்லை தம்பதிகள் பிரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கடகராசி நேயர்கள் மாலை நேரத்தில் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ள எடுத்த காரியம் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முடிவை காணலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும். இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சொத்து தகராறுகள் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது, இது சம்பந்தப்பட்டதை பேசுவது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வணங்கலாம். கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு, இல்லைன்னா பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், இது அனைத்துமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் பசுமாடுகளுக்கு பச்சை காய்கறிகளை வாங்கி கொடுக்கலாம். துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைய இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திர பகவானின் அனுகூலம் பரிபூரணமாக உண்டு. காதல் வாழ்க்கையில் வெற்றிகளும் மற்றும் திருமண யோகங்களும் கைகூடும். இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது.
செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும், பாக்யநாதன் புதன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் பல வெற்றிகளை குடும்பத்திற்கு கொண்டு வரும். ஆகையினால் இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடுகளும், முருகனுக்கு அபிஷேகங்களும் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் நடந்தாலும் இவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். பண விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பண விவகாரங்களால் சில பிரச்சனைகள் மனக்குழப்பங்களும் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி அடைய செய்யும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் அமையும். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வழிவகுக்கும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு பல வகையான ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும். மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் தீரும். இன்று குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். ராசியில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது மனக்குழப்பங்களை கொடுக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமான நாளாக அமைகிறது. பிள்ளைகளால் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளால் உங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது மன சஞ்சலங்களோ ஏற்படலாம். இன்றைய நாளில் அரிசி தானம் செய்து அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கார்த்திகையின் சிறப்பு மற்றும் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பரிகாரங்கள், கிரக வழிபாடுகள் செய்யலாம்? கார்த்திகை மாதம் எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலையார் தீபம், பாஞ்சராத்திர தீபம்னு தீபங்களுக்கே உண்டான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் தான். அண்ட் ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாடினதே கார்த்திகை மாதத்தில் தான். நாயக்கர் காலத்தில் தான் பிறகு நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம தீபாவளியே கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தீபங்களுக்கென்று ஒரு மாதம் அப்படின்னாலே இந்த கார் இருள் சூழ்ந்த கார்த்திகை மாதம். சூரியன் செவ்வாயினுடைய வீட்டில் சஞ்சாரம். இந்த பௌர்ணமி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார் இல்லையா இந்த கார்த்திகை மாதத்தில். அதுவும் ரிஷப ராசியில் அவர் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும்போது கார்த்திகை பௌர்ணமி அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்தது. அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை மாதத்தில் தான் துளசி பிறந்தாள். ஸோ கார்த்திகை பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வருது கார்த்திகை பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமியில் துளசி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை கார்த்திகை மாதத்தில் வீட்டில் துளசி செடி வாங்கி வைங்க. வீட்டில் எப்பொழுதுமே சுபம் கண்டிப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் சோமவாரம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நரசிம்ம பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். இப்படி கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கும் ரொம்ப விசேஷம். அன்னதானங்கள் செய்து ஐயப்ப சுவாமியை வணங்கலாம். கார்த்திகை மாதத்தில் துளசி செடி வாங்கி வைத்து துளசியை வணங்கலாம். ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தை நாம் சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.